ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை மிகுந்த பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். கவனம் மெதுவாக நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகைக்காக எங்களின் இதயத்தை நாங்கள் சுத்தம் செய்ய விரும்புகிறோம். தாயே, தயவு செய்து தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை எங்களின் இருதயத்தினுள் வைத்திடுங்கள். தாயே, எங்களை தவறான நம்பிக்கையிலிருந்து காத்தருளுங்கள். மாயைகளிலிருந்து எங்களை தூய்மையான கவனத்தில் நிலைநிறுத்துங்கள். எங்களை எப்பொழுதும் உண்மையின் பக்கம் வைத்திருங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற மேலோட்டமான தன்மைகளை அகற்றிவிடுங்கள். தற்பெருமைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை எங்களின் இருதயத்தினுள் வைத்து அனுதினமும் பூஜைக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளுங்கள். தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சியில் அனுதின தியானத்தின் மூலமாக நாங்கள் மேன்மேலும் வளர்வதற்கு எங்களை ஆசிர்வதியுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவிற்கொண்டு வந்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति मा
श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार्य स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். நமது கவனம் முழுமையாக இரண்டு கைகளிலும் அதே நேரத்தில் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தாங்களே ஸ்ரீ ஆதி பூமி தேவியாவீர். தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களது இடது பிங்களா நாடியில் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள். மந்திரம். ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिभूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களை கள்ளம் கபடமற்ற குணமுடையவர்களாக தயவு செய்து மாற்றுங்கள். ஸ்ரீ கணேஷா, தங்களின் ஆசிர்வாதத்தை நாங்கள் பெறுவதற்கு எங்களின் விருப்பங்களும் கவனங்களும் தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்படட்டும். எங்களுக்குள் தங்களின் தூய ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து எங்களின் ஆத்மாவை தூய்மைப்படுத்துங்கள். ஸ்ரீ கணேஷா, அனைத்து கணங்களுக்கும் தலைவரான தாங்கள் எங்களின் மூத்த சகோதரராவீர். எங்களுக்குள் இருக்கின்ற தந்திர குணங்களும் மனித குணத்தின் மாயையான வாழ்க்கையில் அசுர குணங்களும் தயவு செய்து தங்கள் அருளால் எங்களுக்குள் இருந்து அகற்றப்படட்டும். எங்களின் கவனமும் எங்களின் விருப்பமும் எங்களின் செயலும் தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்படட்டும். நாங்கள் தங்களைப் போன்றே அன்னையிடம் பக்தியும் சரணடைதலும் கொண்டு எப்பொழுதும் எங்களின் கவனத்தை அன்னையின் பொற்கமலத்திலேயே நிலைத்திருக்க எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்துங்கள். எங்களின் மூலாதார சக்கரம் தங்களாலும் ஸ்ரீ கார்த்திகேயராலும் தூய்மைப்படுத்தப்படட்டும். அன்னையின் அன்பும் ஆசிர்வாதமும் முழுமையாக நிரம்பியிருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவே நமோ நமக. கவனத்தை நமது மூலாதாரத்தில் வைத்து ஸ்ரீ கணேச அதர் விசேஷம் கூறுவோம். ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानूचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि
त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादस्सन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदञ्च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நமது சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து தங்களின் கவனத்தை எங்களின் சுவாதிஷ்டான சக்கரத்தில் வைத்திருங்கள். ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதியாக அமர்ந்திருக்கும் தாங்கள் எங்களுக்குள் கலையின் நுட்பத்தையும் உணர்த்தி அதன் மூலம் எங்களுக்குள் தெய்வீக அறிவின் நிலைப்பாட்டை நிலைநிறுத்தி தெய்வீகத்தின் நுட்பத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தந்து எங்களின் சுவாதிஷ்டான சக்கரத்தை விழிப்புணர்வு அடைய செய்தவர் தாங்களாவீர். எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற படைப்பாற்றல் திறனை மேம்படுத்துங்கள்.
எங்களுக்குள் இருக்கின்ற கோபங்களையும் தூய்மையற்ற ஆசைகளையும் தூய்மையற்ற கவனத்தையும் அகற்றிவிடுங்கள். தாயே, தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை. எங்களுக்குள் இருக்கின்ற நான் என்ற அகங்காரத்தை அகற்றிவிடுங்கள். எப்பொழுதும் நாங்கள் சமமான நிலையில் இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. எங்களின் சிந்தனைகள் அனைத்தும் தங்களால் ஒழுங்குபடுத்தப்படட்டும். தாயே, நாங்கள் எப்பொழுதும் தங்களின் கவனத்தில் இருக்கவும், எங்களின் கவனம் எப்பொழுதும் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் இருக்கவும் எங்களை ஆசிர்வதியுங்கள். மந்திரம் ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्रीं ब्रह्मदेवा सरस्वती साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो நமக. கவனத்தை சுவாதிஷ்டான வேலை வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை நமது நாபி சக்கரத்தில் வைத்துக் கொள்ளலாம். தாயே, தாங்களே அனைத்து லக்ஷ்மிகளின் அவதாரமாவீர். எங்களுக்குள் ஸ்ரீ லக்ஷ்மி தத்துவத்தை நிலைநிறுத்தி அதன் மூலம் ஸ்ரீ மகாலட்சுமி தத்துவத்தை உணர வைத்தவர் தாங்களாவீர். பரிணாம வளர்ச்சிக்கு காரணமானவரான தாங்கள் எங்களுக்கு இந்த மனித பிறவியை தந்து எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வையும் அளித்து எங்களை சகஜ யோகிகளாக நிலைநிறுத்தியவரும் தாங்களாவீர். தாயே, எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். தாயே, எங்களுக்குள் அமைதியும் திருப்தியும் எப்பொழுதும் தங்கள் அருளால் நிலைநிறுத்தப்படட்டும். நாங்கள் போதுமென்ற மனதுடன் இருக்கவும் தர்ம சிந்தனையுடன் இருக்கவும் எவை தடைகளாக எங்களுக்குள் இருக்கிறதோ அவற்றை அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் அமைதியின் நிலையிலிருந்து எங்களின் இல்லத்தை நாங்கள் காணும் பொழுது எங்கள் இல்லம் முழுமையும் தங்களுடைய அன்பாலும் ஆசிர்வாதத்தாலும் குளிர்ந்த நுண் அதிர்வுகளாக நிரம்பி இருக்கட்டும்.
அந்த நுண்ணதிர்வுகள் எங்கும் பரவி தேடுதல் உள்ளவர்கள் சகஜ யோகத்திற்கு வந்து தங்களின் உண்மையை புரிந்து கொள்ள தாங்கள் எங்களை ஆசீர்வதித்து எங்களை ஒரு கருவிகளாக நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, எங்களின் அனைத்து கவலைகளையும் தங்களிடத்தில் ஒப்படைக்கும் பொழுதுதான் தாங்கள் எங்களின் நல்வாழ்வை பாதுகாக்கிறீர். அந்த நிலையை எங்களுக்கு தந்தருளுங்களம்மா. சரணடைதலுடன் சமர்ப்பித்தல் குணமும் எங்களுள் மேலோங்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ மகாவிஷ்ணு சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ மகாவிஷ்ணு சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது நாபி சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் பவசாகரம். தாயே, எங்களின் ஆதி குருவான தாங்கள் எங்களுக்குள் சுயம் குரு தத்துவத்தை தந்து எங்களுக்குள் உண்மையை உணர வைத்து எங்களை சுயம் குருவாக மாற்றியிருக்கிறீர்கள். தங்களின் ஆசீர்வாதமும் அன்பும் எப்பொழுதும் இருக்க எங்களுக்கு அருள் புரியுங்களம்மா. மெதுவாக நமது கவனம் நமது ஹிருதய சக்கரம். தாயே, தாங்களே ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா, தாங்களே ஸ்ரீ சிவ பார்வதி, தாங்களே ஸ்ரீ சீதாராமா, அனைத்து தெய்வங்களின் சொரூபமாக இருக்கும் தாங்கள் எங்களின் மனதை வெற்றி கொள்ள சக்தி தாருங்கள். எங்களின் மனதிலிருந்து பிரிவினைவாதத்தை எடுத்துவிடுங்கள். பிறர் தவறுகளை மன்னிக்கின்ற குணத்தை தாருங்கள். பொய்யான மாயைகளிலிருந்து விலக்கி உண்மையின் பக்கம் எங்களை வைத்திருங்கள். கஷ்டம் வரும்போது நற்செயல் செய்ய வலுவூட்டுங்கள். தர்ம குணங்கள் வழியே செல்ல அருள் புரியுங்கள். தன்னம்பிக்கை கொடுத்து பயத்திலிருந்து எங்களை காத்தருளுங்கள். பிறருக்கு அவரின் குணங்களை எடுத்து கூறாமல் எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு நாங்கள் மேன்மேலும் வளர்வதற்கு தங்களின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு வழங்கிடுங்கள். எங்களுக்குள் பொறுமையும் இனிமையும் அன்பும் இரக்கமும் கருணையும் எப்பொழுதும் நிலைத்திருக்க ஆசீர்வதியுங்களம்மா. தாயே, எங்களின் இதய சக்கரத்தில் எங்களின் ஆத்மாவை நாங்கள் காண்கின்ற பொழுது தங்களின் தரிசனத்தையும் நாங்கள் காண எங்களுக்கு அனுமதியளித்து ஆசீர்வதியுங்களம்மா. மந்திரம் ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத்
ஸ்ரீம் ஜெகதம்பா ஸ்ரீம் துர்கா மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீம் நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை இதய சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது விசுத்தியில் வைத்துக் கொள்ளலாம். தாய், எங்களுக்குள் இருக்கின்ற குற்ற உணர்விலிருந்து நாங்கள் தங்கள் அருளால் விடுபட்டுள்ளோம். தாய், நாங்கள் பொய்யான குற்றத்தில் ஈடுபடாமல் எங்களை காத்தருளுங்கள். ஏனெனில் அது பொய் என்று தங்கள் அருளால் எங்களுக்கு உணரப்படுகிறது. நாங்கள் அவற்றை எதிர்கொண்டு எங்களிடமிருந்து அவற்றை முழுமையாக அகற்ற தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, சகஜ யோகத்தை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள நாங்கள் தூய விருப்பத்துடன் இருந்து செயல்பட வேண்டும். அவற்றில் தவறுகளை நாங்கள் கண்டறிய கூடாது. மற்றவர்களின் தவறுகளையும் நாங்கள் காண்பது அகற்றி எங்களுக்குள் எங்களின் தவறுகளை கண்டறிந்து அவற்றை முழுமையாக எங்களுக்குள் இருந்து அகற்றுகின்ற அந்த தைரியத்தையும் அந்த நிலையையும் எங்களுக்கு தந்தருளுங்கள். தாயே, நாங்கள் விராட்டாவில் ஒரு பகுதியில் ஒரு துகளாகவும் இருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள் அம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். ஸ்ரீ மகா மாயாவாக இருக்கும் தாங்கள் ஸ்ரீ விஷ்ணு மாயாவாக இருந்து எங்களின் இடது விசுத்தி சக்கரத்தை காத்தருளுங்கள். மந்திரம் ஸ்ரீ விஷ்ணு மாயா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ விஷ்ணு மாயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது வலது கையை முன்னெற்றியில் வைத்து தலையை செய்து குனிந்த நிலையில் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, எங்களின் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் தங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம். தாயே, தங்கள் அருளால் எங்களின் மன்னித்தல் குணம் மேம்படுத்தப்படட்டும். தாயே, சகஜ யோகாவிற்கு யாரெல்லாம் வராமல் இருக்கிறார்களோ அவர்களையும் வருவதும் போவதுமாய் புற எல்லையில் இருப்பவர்களையும் நாங்கள் மன்னிக்க வேண்டும். தாயே, நாங்கள் மற்றவர்களை காட்டிலும்
சிறந்தவர்கள் என்கின்ற அந்த தற்பெருமையை எங்களுக்குள் இருந்து அகற்றி நாங்கள் எப்பொழுதும் ஆன்மீகத்தில் முன்னேறுகின்ற அந்த பாதையின் நிலையிலேயே இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். எங்களுக்குள் பாசாங்குத்தனமில்லாத உண்மையான பணிவு எங்களின் இதயத்தில் இருக்க வேண்டும். எங்களுக்குள் மன்னித்தல் குணத்தை வளர்த்து கொள்ள இதயபூர்வமாக நாங்கள் விருப்பப்பட வேண்டும். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். மந்திரம் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் சகஸ்ராரம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாயே, 1000 இதழ் கொண்ட தாமரையில் அமர்ந்திருக்கும் சகஸ்ரார சுவாமினியான தாங்கள் எங்களுக்கு நிர்விச்சாரா நிலையிலிருந்து ஸ்ரீ நிர்விகல்பா நிலையை தந்தருளுங்கள். நாங்கள் எவ்வித சந்தேகமும் இல்லாத நிலையில் தியானத்தில் ஆழமான அமைதியான திருப்தியான நிலையில் இருக்க அருள் புரியுங்களம்மா. மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையில் அன்னையின் சொற்பொழிவை கேட்டு தியான நிலையிலேயே தொடர்ந்து இருப்போம். Yesterday was such a nice time we had together and we really enjoyed Diwali. I think I've never seen such a joyous ocean absolutely going in a tempest. We have achieved the purpose of Diwali Puja, I think, only yesterday, is to feel the joy of God's love. But Diwali word is from Deepavali, means the rose of lights. It was
celebrated firstly because thousands of years back, Sri Rama was crowned on this day. That means the benevolence of human beings was crowned, was accepted. And in Sri Rama's life, you see an ideal personality being shown to be a king, to be the benevolent king as described by Socrates. So this was a great joyous thing that a benevolent king was crowned. That means we have to have a king who is benevolent. That's only possible if the people who choose the king have no other consideration but that of benevolence of all the people. So, one has to come to the conclusion that they have to be Sahajogis, because others think that how much money we'll get out of this power that we'll have. Some think how much power oriented we could be. Some think how many countries I can win, or any other domination. So we've got two types of theories as we see. One is communism and another is democracy, where one is power oriented, the another is money oriented, and in both the cases we say that it's all failed. And it's a good news for all of you to know that Russia, which was a country known to be run in complete fear, has turned out to be the best for Sahaja Yoga. It is one of the superpowers. When the government is like that, I think the people are better. They do not have these false notions of individual freedom. They do not think that, what's wrong? I told them, you must put oil in your head because you will become bald. Next day, all of them were down with oil, nothing doing. So the kind of obedience they had, from very beginning of their country, that sense of obedience is so great. You tell them anything, immediately they do it. Not one, thousands. 1,000 were sitting in the hall, 2,000 were outside waiting for me. On a follow-on, imagine how wise and deep they are. While in the West we are lost in our so-called freedom, idea of so-called freedom. What's wrong? But actually we are slaves, if you see. Any fashion that starts, everybody starts doing it. But why? Why do we follow those fashions? We must see how we are slaves. Because others will laugh at us if we don't do like that. They'll make fun of us. Because they will criticize us. So, because they have got a freedom to criticize, we are frightened of such people who can criticize. And now the criticizing people are criticizing them. Critics have critics, there are other critics and there are critics after critics. So only the critics are produced. Where is the benevolence? There's no question of benevolence at all. So in the freedom loving people who are supposed to be free, the idea of benevolence is finished.
Because whatever good for you, whatever is benevolent for you, can be only understood if you have wisdom, if you have depth. But if you have this kind of freedom is to go amok, do what you like, because everybody is doing it, I must do it. Everybody is singing like this, so I must do it. But from where does this idea come in? From where these ideas come in are the entrepreneurs who want to befool you, make slaves out of you. And this slavery is so-called freedom for you, but actually I think it's complete slavery because you do what they tell you. Behave in the same manner as whatever they say. There are no fashions in that country. Very few women indulge into fashions. Nothing. And men are also very simple. There are no fashionable things. They have only things which are convenient, good for their climate. That's what they wear. Whether you laugh or don't laugh. It's everybody laughs here. If anybody laughs at them, they'll say, they're stupid. They have a pity for him. That's all. So one has to understand that it was the King Rama who was made actually accepted by the public, like a crown was put on his head. To say that benevolence is the highest thing. And whatever is benevolent for us should be accepted in our freedom if we are really a free country. But if we are not free inside, we are bound by what people will say, they'll criticize us. Do you know, as a result of that, there is no art in this country. But I saw a lot of art growing in Russia. Because any art you produce is criticized. So people have to be careful, this not be so much, little this, little that. Nobody can produce any art there. Any musician is criticized in these countries. There, if you go, the musicians are tremendous musicians. They have of a very high quality musicians there, very high quality of dramatists, not at all boring as they are here. If you go any play in England, it's so boring that you feel like running away from them, extremely boring. There was a play we went to see, it was called as Star Express or Express Star or something. There was nothing except on the wheels. They were moving around us, nothing there. So anybody would go mad with it, I tell you. We were there hardly for 15 minutes, came out with a headache. We didn't know where to go. So with this kind of criticism that we have, is only freedom we have is to criticize others, make fun of others, react to others. How can you enjoy? To enjoy others, first of all, you must accept the goodness of other people, not mentally, from your heart. And that will bring the benevolence on this country of ours, which we call the kingdom of God. Then there is, the second day is where Narakasura was killed. Now Narakasura was the one who was the devil from the hell, they say. Very cunning, very clever, and he was killed by the goddess. Actually, he was killed by another incarnation, Kartikeya, but goddess gave him the power to kill. So when he was killed, it was celebrated because the evil was killed. But we don't find that. These days the evil people are getting peace awards. So what is the reason for this kind of a perverted brain? How is it they are using perversion? Just the opposite of it.
what has worked out? These things. So again we find the same so-called freedom to become also evil. So we have freedom to become evil. First of all, we have freedom not to be benevolent, and secondly, to become evil we have freedom. So the Narakasura within us must be killed, the one which teaches us evil, to do evil to others. If you are busy doing evil to others, you can never enjoy. Because you enjoy doing evil to others. So that has to be faced within ourselves, not in other people. It's very easy to say that this Sahajogi is caught up, that Sahajogi is like that. But very difficult to say, Mother, I am caught up. I have got this problem within myself. So when you start seeing yourself, your heart opens out. Unless and until you learn how to open out your heart, how can you enjoy? Open your heart. Many people live on very superficial level. All right, some of them might say that I am possessed, Mother, I have got this position. Why? I have got this conditioning, that conditioning. But why? You don't want to enjoy. So watch yourself, see for yourself. This is my conditioning, all right, I'll put it right. See in the mirror, tell yourself, this kind of a useless conditioning, I've got it from where? Because I'm Indian, because I'm French, because of English. Open the heart. And opening the heart is only possible if Narakasura sitting on your heart is killed, finished, once for all. In small, small things there is joy. In very little things also there is a ripple of joy. If you are sensitive, you can catch it. Why not enjoy? Why to have this stupid conditioning on our heads for nothing at all that we can't enjoy? Enjoyment is only possible if you take out this one sitting on your heart. So, that is the second part of the Diwali, that you have to open your heart. Forget your nationality, forget your race, forget everything. So funny kind of things Sahajogis have. They must be respected, they must be treated like this, or maybe that we are something great and they are no good. If you cannot mix up with the collective, something wrong with you. Nothing wrong with others. Easy to find faults with others. But what's the use? If you start finding faults with others, you do not become clean. Supposing I find that your clothes are not clean. My clothes are not going to get clean by that, are they? It's so practical and simple it is that we should see ourselves, what's wrong with us, and improve ourselves, so that we can really, really from our heart enjoy. Third one is a very beautiful thing, is the Lakshmi Pujan. It's the day they worship Lakshmi. I've told you many times, the symbol of Lakshmi was created really beautifully. And it was so that she came out of the water. Through the water she came out, so clean. And she has no pride. She doesn't assert herself. She doesn't put her pressure on others. But human beings are just opposite. If they have money, they ride on a horse all the time. They cannot come down. It's impossible to talk to them. So, a person who has money is not a one who is worshipping Lakshmi, who is not a Lakshmipati, as call him, the owner of the Lakshmi. Because she stands only on a lotus. Can you imagine how light she must be to stand on a lotus? She has a big body,
everything is there, but she stands on a lotus. That she takes all her weight within herself. She just sucks in her weight, as Sri Krishna has described, that like a tortoise sucks in his legs inside his body. In the same way, we have to suck in all the weight of money, weight of your positions, weight of your so-called education, weight of some aristocratic family you are born of. This is all nonsense, which makes you a heavy person to go down very fast. So she stands or floats in a way on the lotus. And what a thing is beautiful is lotus, that she doesn't disturb any petals of the lotus, nothing. She just stands peacefully in a balance. Unless and until you have balance, you cannot stand on a lotus. So she is so balanced, her center of gravity is so balanced that she cannot topple down. Now in Sahaja Yoga, some people you ask them, how are you? 10 years have passed, sometimes like this also. Why? Because you must be grounded in the Mother Earth, into the practical side of it. It's nothing something we are hanging in the air, but we are grounded in the Mother Earth. And the slightest thing happens to us, again we come back to our balance. So this is her position when she stands up in the lotus. Now she has a hand, one hand like this, one hand like this. And there are two hands which have got, again the lotus as the pink ones. Yesterday you saw the pink. Pink is her fragrance, I think, is spread on the sky. But she's pink. Pink because that shows that her house, her nature is pink. Pink is inviting, is loving. She is a very fond hostess, that she wants everybody to come in her house. But if you see a rich man, he'll have 10 dogs outside and nobody can come inside the house. Only the dogs, and he lives. He can't live with human beings. So the house is closed, the doors are closed, everything closed, money is closed permanently. So, such a person cannot be called as Lakshmipati. He is not a Lakshmipati. Because he must have a cozy, beautiful, cozy, again I say cozy house. Cozy doesn't mean like a hospital. Anything drops, you feel frightened. Oh my God, then we pick it up. Cozy means where you are comfortable. It's all right. In the house, in the home, if somebody comes and stays, then if little bit is here and there, doesn't matter, then you put it right. But that doesn't mean a lousy house also. It should not be taken as a lousy house, but a house which is inviting. When people come in, you give them a place to sit down and make them enjoy. It's not done in India, at least I don't know. So far we are now quite getting westernized, that anybody drops something on the carpet, we'll never clean it in their presence because it's very bad manners. Carpet is not important than the guest, is it? Or if he breaks something, say a glass, they may say, very good, something has gone out, some bad thing has gone out. Or a thermometer is broken, we say the same thing. All these things happen in a way just to see how far we are open-hearted, or to suggest to you that something is going wrong.
If something falls off, just see what's going on in your brain. What are you thinking? Is there something funny you are thinking about somebody, or something wrong you are thinking? Then it's happening. Otherwise, everything is nice and smooth. So another conditioning we have, which is a very, very funny conditioning. Either we'll have the lousiest of lousiest houses, or we'll have houses which will just like hospitals. Even a rat would not enter there, leave alone human beings. They'll polish all the brass, they'll polish everything. Husband, wife will fight on that. They'll have divorces for it. But not even a rat will enter that house. I have seen many houses like that. And I have seen the other way around also, those that are lousiest, where there's no garden, there are no flowers, nothing beautiful. So, we have to be not to this extreme or that extreme, but something that will give joy to others, to visitors, to people who come to your house, will soothe the sick. People should feel happy to come to your house. So there's no showing off. Not to show off, but to make them comfortable and very happy. You can do lots of things, very interesting things, if you have the Lakshmi principle in you. I met once a Chinese gentleman, a very, very beautiful house, everything, and he was so interesting. It made the house very interestingly, very nice, very beautiful. And you didn't feel any aggression at all in that house. So, I saw his dining room done with very good, beautiful green marble and white lights. I said, must be quite expensive. No, that's the beauty. It's very cheap. You know how I did it cheaply. All the time he was telling me how he did things cheaply, means he's never showed off it's expensive. But a person who's aggressive will say, oh, you know, this one I got it for so much, so much, so much. But a person who wants to give you joy says, no, I do it so cheap you won't believe, for a song. That's the sign of a person who wants to give joy to his guests. He'll never try to say that it's very expensive, I spent so much money, this is so, this, that. This is showing off. And then ultimately if it's very good 3 times, then it's yours. Have it. Of course he can't give you the floor, the rest of it you can take. That's what it is. A personality which is joy-giving. Like a lotus, as I have told you before also, a beetle comes, a black beetle with horrible thorny legs, and enters into this lotus for sleeping in the night, you see. And the lotus closes down its coziness on it, and it sleeps very comfortably. And then next day it opens out, so it flies out. That's how your homes, your ashrams, your hearts should be. Beautiful. So that anybody can feel that soothing and that comforting feeling when they are in your company. But not a person who was reactionary. Like you go to somebody's house and immediately say, I don't like this carpet. So it's bad manners, absolute bad manners to say like that. To say that I don't like it is bad manners for surgery. Any music you hear, supposing there's a musician who could be of a very high level, could be of a very ordinary level. You should be able to enjoy everything. Otherwise you are not a surgeon. If you are going to criticize a musician, that, oh God, what a musician, he is no good, this, that, then he is not going to improve. But if you encourage the musician, oh, you're very good, you're very great, he'll play much better next time, you see that. There's no falsehood about it. Some people think it's not honest. But this kind of useless, absolutely
fatal kind of honesty is not wanted in Sahaja Yoga. You be honest to yourself, and there's no need to tell anybody your opinion very honestly. Keep it to yourself, all these honest opinions, and direct towards yourself. Like you see somebody. Honestly, you want to tell him that he's wearing a funny dress. Honestly. You better look at yourself. What sort of a dress you're wearing, and what business you have got to tell him that he's wearing a funny. On the contrary, say, this is very nice, I like it, it's very nice, it's good, nice one. They said, no, but he'll say that, no, not so good, yours is that. Oh, you can get this very cheaply. You see, very cheaply. I'll tell you from where you can. Or you can have it if you like. I can take yours, you take mine. So the basic subtle point is that with your love, you are encouraging everyone. You are helping everyone. You are creating a confidence in him, his personality. And a kind of a rapport which is very subtle. So, a lotus is born in the pond, which is so dirty, filthy, full of worms, everything, like as we see the world is today. But the lotus covers, which is fragrance, the whole of that pond, and covers it up completely, and you forget to think what is behind it. It has very big leaves, very big leaves, you see, like the ears of the elephant, and that covers the whole thing. So you don't see any filth or dirt. What you see is beautiful, green, big leaves. Sometimes they are like a thali, like a big thali that we use for eating. And then all these things are covered with it. There's no honesty about it. They could say, why should we be honest? Let's see all the worms and the filth growing about. But the honesty lies in honestly understanding what is your job as Sahaja Yogi is. You are not there to point out the bad points, but you are there to cover all the bad points, all the loopholes with your love. That's your job. And there you have to be honest. Sense of honesty, the way it is accepted these days, it has created only cheats and thugs and thieves. Even a thief can be won over. You can. I'll give you an example. I met one boy in Delhi market. Poor thing, he was all wounded, he was suffering, so I brought him in the car home. So in the family, my brother and my husband both got very worried. He said, who is this brother-in-law you brought it? I said, he's my nephew, all right, let it be, doesn't matter. Whatever you say, I'll keep him. So I looked after him, I treated him, he got all right. These two persons got after him. People send him to the police, send him to the police. I said, try, let us see. He's a good man, he'll be all right. No, send him to the police. Might have been, I don't know, might have been. And they were after his life. Till 10 days he was all right. I soothed him that. After 10th day he was so fed up with these two persons, he ran away. And he ran away with what, do you know? He ran away with all the things that belonged to my brother and my husband. And he left my necklaces, my watches, everything nicely. He didn't touch them. He didn't touch them. Hello, see, when I'm talking, don't talk to each other. This is a new Sahaja Yogi. Tell him not to talk. When I'm talking, don't talk. That's not the way. So he just ran away. And imagine he left, I had a necklace, a very nice, beautiful, expensive necklace, I should say, given by my mother. He didn't touch it. He didn't touch anything. And he took away whatever was possible from their purse, from their things, whatever were left, everything he took away. Now I said, now go to the police. What? So, this is how one has to know that
The honesty is for yourself, not for others. Don't try to be honest with others. Be honest to yourself. Keep that honesty to yourself, because maybe it's rational and maybe that it is just a matter of habit that you are trying to hurt others. So first check on your mind and find out if you are trying to hurt others or you are trying to please others. Otherwise don't talk, just keep quiet. If you are going to say something to please others, talk, otherwise just don't talk. साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी நமோ நமः. நாம் அனைவரும் அன்னையின் உரை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், எங்களுக்குள்ள அமைதியையும் நிறைவையும் தந்ததுடன் தங்களின் அன்பை எங்களுக்கு புரிய வைத்தமைக்கும் எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, தங்களின் கூற்றுகள் அனைத்தையும் நாங்கள் எங்களின் செயல்களில் செயல்படுத்த தாங்களே எங்களை வலுவூட்டி பாதையை காட்டி அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.